ஒரு கண்ணாடி மாதிரி. நம்ம அன்பாக பேசினா அவரும் அன்பாக பேசுவார். நம்ம எவ்வளோ அவர்கிட்ட கேராக இருக்குமோ அவரை வந்து நம்மக்கிட்ட வந்து ஆசையாக பழகிறது. ஒரு குழந்தை மாதிரி தான். முன்னாடியெல்லாம் வந்து அவருக்கு சாப்பிடக்கூட தெரியாது. இவர் ஊட்டுவார், நான் மாற்றி மாற்றி நாங்கள் தான் ஊட்டுவோம். இவர் காலையில் ஊட்டுவார், நான் நைட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்தேன்னா நான் வந்து அவருக்கு சாப்பாடு ஊட்டுவேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ட்ரெயின் பண்ணி பண்ணுறாரு. நாங்கள் ஒரு குழந்தை மாதிரி தான் அவரை பார்த்துக்குறோம் எல்லா விஷயத்துலையுமே. இந்த குறும்பு பண்ணுறது, சுட்டித்தனம் பண்ணுறது, அந்த மாதிரி என்னெல்லாம் பண்ணுறாரு? அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, என்ன சொல்கிறது, நம்ம கிண்டல் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். உங்களுக்கு கிண்டல் பண்ணுவார்? என்னென்னலாம் கிண்டல்? அதெல்லாம் சும்மா ஜாலியாக தான் பண்ணுவார் அவர். அதெல்லாம் அணின்னு போட மாட்டாங்க. அது உங்களே பேர் வச்சு தான் பவானி பவானின்னு தான் கூப்பிட்றது. ஆமாம். சரி, அண்ணனுடைய லைஃப் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த லுக்க லைக்காக இருக்கார், டிஆர் சார் மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு அதுக்கு முன்னாடி பல தரப்பட்ட வேஷங்கள்லாம் அவர் போட்டிருக்காருன்னு. உங்களுக்கு அது எப்படி இருக்குங்க ஆரம்பத்தில் இது தெரியும் போது? ஏன்னா சில பேர் வந்து அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களே, சில பேர் நான் சொல்கிறேன், அது ஒரு கலை. ஆனால் அதை தாண்டி ஒரு சிலர் கிரிட்டிசைஸ் பண்ணுறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், அது வந்து உண்மையாக ஒரு நல்ல ஒரு கலை தான். அவர் வந்து மற்றவங்கள மாதிரி ஆக்ட் பண்ணி பண்ணுறாருன்றப்போ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது அது மாதிரி பண்ணுறது எல்லாமே. இவர் எல்லா ஆக்டர்ஸ் மாதிரியுமே வந்து மேக்கப் பண்ணி எல்லாமே வீட்லேயே அவர் பண்ணுவார், இந்த இடத்துல தான் பண்ணுவார். எல்லாமே நல்லா தான் இருக்கும். அதில் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை சார். அது எனக்கும் பிடிச்சிருந்தது அந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் ரஜினி ஸ்டைலில், டிஆர் ஸ்டைலில் எல்லாமே பண்ணுவார் சார். ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும் அது. இல்லை உங்ககிட்ட அதே ஸ்டைலில் பண்ணுவார் சார். அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு? எல்லா ஆக்டர் மாதிரி பேசி காட்டுவார் சார். ரஜினி சார் மாதிரி, கமல் சார் மாதிரி, எல்லாரும் மாதிரியும் பேசி காட்டுவார். இப்போ சாப்பாடு லேட் ஆயிடுச்சுனாலே ஒரு ஸ்டைலில் சாப்பாடு லேட் ஆகலையா அப்படியெல்லாம் கேட்பாரு. ஆமாம் சார். ஓகே, இப்போ லுக்கில் டிஆர் சார் இருக்காரு, அப்படியே இருக்காரு. யார் மாதிரி அதிகமாக வீட்டில் பேசுவார்? அவர் விஜயகாந்த் சார் மாதிரி பண்ணுவார். ரொம்ப நல்லா இருக்கும். விஜயகாந்த் சார் மாதிரியே பண்ணுவார். அது மாதிரி மேக்கப் பண்ணி பண்ணார்னா அப்படியே லுக்கிலுக்கு அப்படியே தான் இருப்பார் அவர் முதல்ல. அதுக்கப்புறமா தான் அவர் டிஆர் சார் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மேக்கப் பண்ண ஆரம்பித்தார். அதுக்கு முன்னாடி எல்லா ஆக்டரும், எம்ஜிஆர் சார், சிவாஜி சார், எல்லார் மாதிரியுமே பண்ணுவார். இருக்கிற எல்லா ஆக்டருக்கு வேஷமும் அவர் போட்டிருக்காரு. நாங்கள் அது மாதிரி எங்களோட சேனல்லையும் வீடியோஸும் நாங்கள் போட்டிருக்கோம். ஒரு மன்சூர் அலிகான் சார் வந்தால் எப்படி இருக்கும், விஜயகாந்த் சார் வந்தால் எப்படி இருக்கும், மன்வாசனை பாண்டியன் சார் வந்தால் எப்படி இருக்கும். அது மாதிரி வந்து சாப்பிட்டு விஜயகாந்த் சொல்கிறாரு, நம்ம கிளை நம்ம வீட்டில் வந்து சாப்பிட மாட்டிங்களா, வாங்க சாப்பிடுங்க. அந்த மாதிரி விஜயகாந்த் வந்து உங்ககிட்ட பேசுகிற மாதிரி. அந்த மாதிரி மன்சூர் அலிகான் வந்து சாப்பிடு, என்னம்மா இன்றைக்கி சாப்பாடு ரொம்ப வாசனையாக இருக்கு, வாங்கம்மா சாப்பிட்லாம், இந்த வீரபத்ரம் வந்தால் நல்லா இருக்குமா. அந்த மாதிரி மன்சூர் அலிகான் மாதிரி அந்த மாதிரி ஒரு ஜாலியாக போயின்னு இருக்குது. அந்த மாதிரி மன்சூர் அலிகான் சார் மாதிரி நிறைய கெட்டப் அந்த மாதிரி போட்டிருப்பேன். இவங்களும் ஒரு ஹாப்பி, சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது. அதை நான் ஓரளவு பண்ணுறேன். அது சில பேருக்கு பிடிக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம். கடவுள் இருக்கார், கடவுள் பிடிச்சவங்க இருக்காங்க, பிடிக்காதவங்க இருக்காங்க. அது நான் ஒரு சாதாரண ஆள் தானே. என்னை பிடிச்சவங்க இருக்காங்க, பிடிக்காதவங்க இருக்காங்க தான்.